أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم குர்ஆனிக் அரபிக் 61 என்ற இந்த பதிவில் சமா வானம் ஸ்கை ஹெவன் இந்த வார்த்தையின் உதாரணம் பார்க்க உள்ளோம். சமா என்றால் வானம், அருள் என்றால் பூமி. இந்த சமா என்ற வார்த்தை திருக்குர்ஆனில் 310 முறை வரப்பெற்றுள்ளது. 300க்கும் மேற்பட்ட இடங்களில் வரப்பெற்றுள்ளது. திருக்குர்ஆனில் பெரும்பாலும் வானம் பூமி என்று இணைத்தே பெரும்பாலான இடங்களில் வந்துள்ளது. சமா என்றால் வானம், அருள் என்றால் பூமி. அருள் என்ற வார்த்தைக்கான உதாரணம் அடுத்த பதிவில் பார்க்க உள்ளோம். சமா வானம், ஸ்கை ஹெவன். 2வது அத்தியாயம் 255வது வசனம். வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்ல் வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். ஆயத்துல் குர்சி என்ற ஆயத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பகுதி. வசிய குர்சியுஹு, குர்சி என்றால் அரியாசனம். உருதுவில் கூறுவோம் குர்சி, சேர். அரியாசனம் குர்சி. குர்சியுஹு அவனுடைய அரியாசனம். குர்சி என்றால் அரியாசனம், சேர். குர்சியுஹு அவனுடைய அரியாசனம். வசிய வாசிஉன் விசாலமாக இருக்கிறது. வசிய வாசிய விசாலமாக இருக்கிறது. வசிய குர்சியுஹு அவனுடைய அரியாசனம் மிகவும் விசாலமாக இருக்கிறது. அஸ்ஸமாவாத்தி வல் அர்ல் வானங்கள் மற்றும் பூமி. சமா என்றால் வானம், சமாவாத் என்றால் வானங்கள், வல் அர்ல் மேலும் பூமி, வானங்களும் மற்றும் பூமி. வலா யஊதுஹு அவனுக்கு சிரமம் அளிக்காது. வலா யஊதுஹு யஊதுஹு லா வா ஒரு வார்த்தை, லா ஒரு வார்த்தை, யஊது ஒரு வார்த்தை, ஹூ ஒரு வார்த்தை. வலா யஊதுஹு வ என்றால் மேலும் என்ற அர்த்தம், லா என்றால் இல்லை, யஊது சிரமம் அளிக்கும், ஹூ அவனுக்கு, லா யஊது அவனுக்கு சிரமம் அளிக்காது. வலா யஊதுஹு அவனுக்கு சிரமம் அளிக்காது. ஹிஃப்லுஹுமா ஹிஃப்ல் பாதுகாப்பது, ஹுமா ஹிஃப்ல் ஒரு வார்த்தை, ஹுமா ஒரு வார்த்தை. ஹிஃப்லுஹுமா ஹுவ ஹுமா ஹும் ஹுவ அவன், ஹுமா அவர்கள் இருவர். அந்த இரண்டு, எந்த இரண்டு? இந்த வானம் மற்றும் பூமி, இந்த இரண்டு ஹுமா என்று வந்துள்ளது. வானம் மற்றும் பூமி என்று இரண்டு குறிப்பிட்டு சொல்வதால் ஹுமா என்று வந்துள்ளது. ஒன்று மட்டும் இருந்தால் ஹும் என்று வந்திருக்கும். இரண்டு என்பதால் ஹுமா என்று. ஹிஃப்லு ஹுமா அவ்விரண்டையும் பாதுகாப்பது. ஹிஃப்ல் ஹாஃபில், ஹாஃபிஸ் என்றால் திருக்குர்ஆனை மனதில் பாதுகாப்பவர் என்ற அர்த்தம். மனநமிட்டவர் என்று ஹாஃபிஸ் என்று கூறுவோம். அவர் தன் மனதில் திருக்குர்ஆனை பாதுகாக்கிறார், அதனால் ஹாஃபில் என்று கூறுவோம். ஹிஃப்லு ஹுமா ஹிஃப்ல் ஹாஃபில். ஹிஃப்ல் என்றால் பாதுகாப்பது. ஹிஃப்லுஹுமா அந்த இரண்டையும் பாதுகாப்பது. வஹுவ மேலும் அவன், அலியுல் அலீம் அலியுன் மிக உயர்ந்தவன். ஐன் லாம் ஏ அலி என்றால் மிக உயர்ந்தவன். ஐன் லுவாத் ஏ மீம் அதீம் என்றால் மகிமை மிக்கவன். அதீம் மகிமை மிக்கவன். அலியுன் அலீம் அலியு மிக உயர்ந்தவன். அலியு அலா சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா. அலா என்ற வார்த்தை, அலியு என்ற வார்த்தை எல்லாம் ஒரே ரூட் லெட்டர்ஸில் வரப்பட்ட வார்த்தைகள். அலா மிக உயர்ந்தவன். அலியுன் அலியுல் அசீம் மகிமை மிக்கவன். அசீம் மகிமை மிக்கவன். வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்ல் அவனுடைய அரியாசனம் குர்சியு வானங்களிலும் பூமியும் பறந்து நிற்கின்றது. வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. வஹுவல் அலியுல் அலீம் அவன் மிக உயர்ந்தவன், மகிமை மிக்கவன். அடுத்து 38வது அத்தியாயம் 27வது வசனம், அதில் ஒரு பகுதி. வமா ஹலக்ன ஸமாஅ வல் அர்ல் வமா பைனஹுமா பாத்திலா வ மேலும் மா இல்லை. ஹலக்னா ஹலக அவன் படைத்தான், ஹலக்னா நாம் படைத்தோம். ஹலக யஹ்லுகு ஹலக அவன் படைத்தான், யஹ்லுகு அவன் படைப்பான். ஹலக அவன் படைத்தான், ஹலக்னா நாம் படைத்தோம். மா ஹலக்னா நாம் படைக்கவில்லை. நெகட்டிவ் வேர், எதிர்மறை வார்த்தை. ஹலக படைத்தான், ஹலக்னா நாம் படைத்தோம். மா ஹலக்னா நாம் படைக்கவில்லை. சமா வானம், வல் அர்ல் மேலும் பூமி, வானத்தையும் பூமியையும். ஒமா பைனஹுமா இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும். முதலில் அந்த மா என்பது இல்லை என்ற அர்த்தம் வந்துள்ளது. அடுத்து வரக்கூடிய மா என்பது தட் விச்
எதுவோ என்ற அர்த்தத்தில் வந்துள்ளது. பைன இடையே, பைனஹுமா அவை இரண்டிற்கும் இடையே, வானத்திற்கும் பூமிக்கும் இடையே. பாத்திலா பாத்தில் வீணாக, பாத்தில் வீணாக, பாத்திலா வீணாக, பாத்திலா வீணாக. ஒமா ஹலஹ்ன சமா வல் அர்ல மேலும் வானத்தையும் பூமியையும், ஒமா பைனஹுமா இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும், பாத்திலா வீணாக நாம் படைக்கவில்லை. அடுத்து 38வது அத்தியாயம் 66வது வசனம். ரப்புஸ் சமாவாதி வல் அர்ல் ஒமா பைனஹுமா ல அசீசுல் கஃபார். ரப் இறைவன், சமாவாத் வானங்கள், வானங்களின் இறைவன், வல் அர்ல் மேலும் பூமியின் இறைவன், ஒமா பைனஹுமா மேலும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றிற்கும், பைன இடையே, பைனஹுமா இவ்விரண்டிற்கும் இடையே. ஹுவ ஹுமா ஹும், ஹுவ அவன் ஒன்று, ஹுமா இரண்டு, ஹும் பன்மை வார்த்தை. ஹுவ அவன் அல்லது அது ஒருமை, ஹுமா அவன் அல்லது அது இரண்டு குறிப்பிடுவதற்கு ஹுமா. ஹும் என்றால் பல, பல மெனி குறிப்பதற்கு ஹுமா. ரப்புஸ் சமாவாத்தி வல் அர்ல் அவனே வானங்களுக்கும் பூமிக்கும், ஒமா பைனஹுமா இவ்விரண்டிற்கும் உள்ளவற்றிற்கும், இவ்விரண்டிற்கும் எதுவெல்லாம் உள்ளதோ அவற்றிற்கும். பாத்திலா வீணுக்காக நாம் படைக்கவில்லை, வீணுக்காக நாம் படைக்கவில்லை. அடுத்து 38வது வசனம் 38வது அத்தியாயம் 66வது வசனம். ரப்பு சமாவாத்தி வலார் அவனை வானங்களுக்கும் பூமிக்கும், ஒமா பைனஹுமா இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றிற்கும் இறைவனாக இருக்கின்றான். அல் அசீசுல் கஃபார் அவன் யாவரே மிகைத்தவன், அசீஸ் மிகைத்தவன், கஃபார் மிகவும் மன்னிப்பவன், கஃபூர் கஃபார் மிகவும் மன்னிப்பவன், கஃபூர் கஃபார் கஃபர யகுஃபிரு, கஃபூர் கஃபார் கஃபார் மிகவும் மன்னிப்பவன். 44வது அத்தியாயம் 38வது வசனம். ஒமா கலஹ்ன சமாவாதி வல் அர்ல் ஒமா பைனஹுமா லாஇபீன். ஒமா கலஹ்னா நாம் மேலும் நாம் படைக்கவில்லை, அஸ்ஸமாவாத்தி வல் அர்ல் வானங்களையும் பூமியையும், ஒமா பைனஹுமா இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும், லாஇபீன் விளையாட்டாக, லஐப லாஇபீன் விளையாட்டாக, லாஇப் விளையாட்டாக, லஐப லாஇபின் விளையாட்டாக. முதலில் பாத்திலா வீணுக்காக படைக்கவில்லை என்று குறிப்பிட்டான். தற்போது பாத்தில் லாஇபின் விளையாட்டாக, குறிப்பிட்ட நோக்கமின்றி விளையாட்டாக படைக்கவில்லை, லாஇபா விளையாட்டாக. ஒமா ஹலஹ்ன சமாவாத்தி வல் அர்ல் ஒமா பைனஹுமா மேலும் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும், லாஇபீன் விளையாட்டிற்காக நாம் படைக்கவில்லை. அடுத்து 79வது அத்தியாயம் 27வது வசனம். அன்தும் அஷத்து ஹல்ஹன் அமிஸ்ஸமா பனாஹா. என்றால் கேள்விக்குறி. அன்தும் நீங்கள், அன்தும் நீங்கள், அன்தும் நீங்களா கேள்விக்குறி. அஷத்து ஹல்ஹன் அஷத்து மிகவும் கடினமானவர்கள், ஹல்ஹன் ஹலஹ படைத்தான், ஹல்ஹன் படைப்பில் அது படைப்பால், அஷத்து ஹல்ஹன் படைப்பால் நீங்கள் மிகவும் கடினமானவர்கள். அம் அல்லது சமா வானம், அமிஸ் சமா அல்லது வானமா, பனாஹா அதை அவன்தான் படைத்தான். அன்தும் அஷத்து ஹல்ஹன் அமிஸ் சமா பனாஹா உங்களை படைத்தல் கடினமா அல்லது வானத்தை படைத்தல் கடினமா, அதை அவனே படைத்தான்.